ஒன்றிய பாஜகவின் இந்திய திணிப்பை கண்டித்து தாம்பரம் திராவிட கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகித்திருக்கின்ற மாண்புமிகு ஆசிரியர் ஐயா அவர்களே, வரவேற்புரையாற்றி இருக்கின்ற எங்கள் குடும்பத்தினுடைய தோழர் அன்பு தோழர் முத்தையன் அவர்களே, தொடக்க உரையாற்றி இருக்கின்ற அன்பு தோழர் குமரேசன் அவர்களே, எனக்கு பின்பாக சிறப்புரையாற்ற இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் ஆதிமாறன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் மகேந்திரன் அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் சாமிவெளி யுவனேஸ்வர் அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அன்பு தோழர் கிருஷ்ணன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் மாவட்ட செயலாளர் அப்துல் காதர் அவர்களே, அன்புக்குரிய தோழர்கள் வீரமர்தினி அவர்களே, அருள்மொழி அவர்களே, வீரசேகரன் அவர்களே, பிரான்ஸ் தென்னரசு அவர்களே, நாம் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக பெண்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்திருக்கின்ற திராவிட கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரி மதிவதினி அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, மணியம்மன் அவர்களே, கோபால் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் ஜாகிர் ஹுசேன் அவர்களே, சலீம்கான் உள்ளிட்ட பல்வேறு கட்ட நிர்வாகிகளே, திராவிட கழகம் நடத்தக்கூடிய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் பங்கெடுத்திருக்கின்றது. இப்பொழுதும் பங்கெடுத்திருக்கின்றோம். இந்தியா கூட்டணி பங்கெடுத்த மிக பிரமாண்டமான ஆர்ப்பாட்டத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமூத் சட்டமன்ற உறுப்பினரும் கலந்திருக்கின்றார்கள். ஏதோ நேற்று இன்று உருவாகின இந்திய எதிர்ப்பு போராட்டம் அல்ல, தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக முன்னேற்றத்திற்காக ஐயா பெரியார் தந்தை பெரியாருடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் நாம் இந்தியை எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்தவர்களும் பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களும் மிக சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றார்கள். தந்தை பெரியாருடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்ட தலைவராக கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்தவர்கள் வசித்திருக்கின்றார்கள். நாடாளுமன்றத்தில் இந்தியாவில் ஆட்சி மொழி எதாக இருக்க வேண்டும், எதை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் போது, நேரு பிரதமராக இருக்கும் போது கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்தவர்கள் தமிழ்நாட்டில் எங்கேயுமே அவர் நாடாளுமன்றத்தினுடைய தேர்தலில் போட்டியிடவில்லை. 2 முறையும் கேரளாவிலே வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு அவர் வீட்டில் போய் படுத்துக் கொள்வார், பிறகு வெற்றி பெறுவார்கள். அதுதான் நடைமுறையாக இருந்திருக்கின்றது. ஆனால் அரசு நீதியாக கேரளாவில் வெற்றி பெற்ற விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு தலைவராக இருந்த கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்தவர்கள் அந்த அரசு நிபுணர் சபையில் எந்திரிச்சு சொல்லுகிறார், நாட்டில் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்பாகவே நான் அம்மா என்று சொன்னேன். தமிழ்தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்து சொன்னார். சாதாரண வார்த்தைகள் அல்ல, சவால் விட்டு சொன்னார். எங்கேயாவது தொன்மையான மொழி எங்கே இருக்கின்றது பாருங்கள், எவ்வளவு பெரிய வரலாற்று ஆசிரியர்களை கொண்டு வாருங்கள், இலக்கியங்களை பாருங்கள். தமிழை போல் ஒரு இலக்கியம் கொண்ட ஒரு மொழி இருக்கிறதா, வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு மொழி இருக்கின்றதா? ஆகையால் ஆட்சி மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்று கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்தவர்கள் அன்றைக்கு சொன்னார். அதே வழியில் தான் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் அவர்களும் ஜவஹர்லால் அவர்களும் நடைமுறைப்படுத்திக்கிறார். இறுதியாக ஒரே வார்த்தை, ஆசிரியருக்கு முன்னாடி நம்ம பேசக்கூடாது, பேசலாம், ஆனா அவர் கேட்கணும், நம்ம டைம் இருக்கு, பேச வைக்கிறதா அவருடைய பழக்கம். தந்தை பெரியாருடைய பூமி, முத்தமிழறிஞர் கலைஞருடைய பூமி, அதே காகிதம் இல்லத்தை வாழ்ந்த பூமி.
இங்கே மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறது, திராவிட கழகம் இருக்கின்றது, ஆட்சியிலே திமுக இருக்கின்றது. நம்முடைய தோழர் கிருஷ்ணன் தோழர் சொன்னார், தர்கா பத்தி சொன்னார். நான் தர்காக்குள்ள போகவில்லை. 6 படை வீடா இருக்கக்கூடிய தொடர்ச்சி நான் சொல்லுவேன் எல்லா இடத்துலயும். முருகனை வச்சு இப்ப அரசியல் பண்ணாங்க, ராமனை தோத்துறாங்க, இப்ப முருகனை கொண்டு வந்துட்டாங்க. முருகனுடைய 6 படை வீடா இருக்கக்கூடிய 4ஆம் படை வீடு பாபநாசம் சுவாமிமலை. அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் என் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் சட்டமன்றத்திலே கோரிக்கை வைக்கிறார். நாடு விடுதலை அடைந்திலிருந்து யாருமே வைக்காத கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கை தெரியுமா? முருக பக்தர்களை தரிசிப்பதற்காக அனைவரும் வருகிறார்கள், வாலிபர்கள் நடந்து செல்கிறார்கள், வயோதிகள் நடந்து போக முடியவில்லை. ஆகையால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களே, பாபநாசத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மலைக்கு எனக்கு நிதி தாருங்கள் என்று கேட்கிறார். கேட்கிறவர் யார்? மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர். கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவர் யார்? திராவிட முன்னேற்ற தந்தை பெரியாருடைய வழியில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆக்கி இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய அமைச்சர், இந்து நலத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபுடத்தில் பார்க்கின்றார். சேகர்பாபு அவர்கள் 3,50,00,000 ஒதுக்கின்றார். இதுதான் திராவிட மாடல். இங்க போய் உங்களுடைய பிரிக்கார சுழ்ச்சி நடக்காது. இப்ப முருகனுக்கு கேட்டாரு, அடுத்து யாரு கேட்கிறாரு? அன்னை கணேசனுக்கு கேட்கிறாரு. பிள்ளையாருக்கு, பொலிட்டிக்கல் பிள்ளையாருக்கு இல்ல, ஊர் பிள்ளையாருக்கு. பொலிட்டிக்கல் பிள்ளையாருக்கு நம்ம எதிரானவர் தானே. ஊர் பிள்ளையாரு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, நாடு விடுதலை அடைந்திலிருந்து வெள்ள விநாயகர் கோயிலுக்கு பூஜை செய்வதே இல்ல, தேரோட்டம் நடக்கிறது இல்ல, மடங்கள் இடிஞ்சு விழுந்து கிடக்கு, அதனால எங்கள் நிதி தாருங்கன்னு கேட்கிறார். இதே கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் கேட்கிறார். இதே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி இடத்திலே கேட்கின்றார். பிறகு அவருடைய மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மானிய கோரிக்கை வரும்போது பதில் என்ன தெரியுமா வருகிறது? பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், 4,55,00,000 ரூபாய் அங்கே வழங்கப்பட்டு வெள்ளை விநாயகர் கோயிலுக்கு தேரோட்டம் என்று சொன்னால் நாங்க பட்டையும் அடிச்சுக்குவோம், தொப்பியும் போட்டுக்குவோம், நோம்பு கஞ்சி குடிப்போம், கோயிலுக்கும் போவோம். ஆனால் இது திராவிட மாடல் அரசு. இங்க பெரியாருடைய மண்ணு, RSS பிஜேபிக்கு இடமில்லை. அதனாலதான் நாங்கள் பாஜக இல்லாத நாடாளுமன்றத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். விரைவில் இந்தியா முழுவதும் தந்தை பெரியாருடைய போதனையை கொண்டு போய் RSS இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவதுதான் இவருடைய லட்சியம் என்று கூறி விடைபெறுகின்றேன்.